வணக்கம் அன்பான ஜீவனர்களே. பொதுவாக 2026 விஜயின் அரசியல் காலங்கள் எவ்வாறு இருக்கிறது என்றால், நான் கடந்த ஒரு 6-7 மாதமாக வீடியோ அவருக்கு நிறைய போட்டிருக்கேன். என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பவர்கள் இந்த விஜயின் வீடியோவை ஆரம்ப காலத்தில் நான் போட்டது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாருங்கள். எலெக்ஷன் எப்படி வரும், இதற்கு முன்னால் கூட்டணியை வச்சு என்று நான் நிறைய வீடியோ போடுவேன். 2026 டிசம்பர் 15 இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே டிசம்பரில் முடிவாகும் என்று நான் கூறியிருக்கிறேன். அதுபோன்று பார்த்தீங்கன்னா இவர் கூட்டணியை வைத்தே பலம் என்று பழைய வீடியோவில் பதிவிட்டிருக்கிறேன். இது சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், எந்த கட்சியாக இருந்தாலும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது எதனால சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சில ஜோதிடர் அரசியலில் தடம் பதிக்க முடியாது என்று கூறியவர்கள் இருக்கிறார்கள். நான் அன்றைய சொன்னவாறு தான் இன்றைய சொல்கிறேன். கூட்டணியின் பலமே விஜயின் சிறப்பு. அவருக்கு ஜாதகத்தில் லக்னம் கன்னியா லக்னமாக 3ஆம் இடத்தில் உபஜய ஸ்தானத்தில் ராகு இருக்கார். இவர் என்ன செய்ய போகிறார் என்று தன் கூட இருப்பவர்களுக்கே தெரியாது என்று சொன்னேன். மிக அமைதியான முறையில் அரசியல் ஆட்கொள்ளக்கூடிய மனிதரில் விஜய் ஒருவர். அதே நேரத்தில் லக்னத்திற்கு 9க்கு உடையவன், தன 9க்கு உடையவன் பாக்கியாதிபதி. அவர் ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். இன்னும் ஒன்று, இவருக்கு கன்னியா லக்னத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் புதன் ஜாதகத்தில் சூரியனுடன் இணைந்து 10ஆம் இடத்தில் கேந்திரபலம். இதை குரு பார்க்கிறார். ஆக மொத்தம் சூரியன் புதனை குரு பார்க்கிறார். குரு 7க்குடையவர். அவர் அதாவது குரு 7க்குடையவர். அந்த 7க்குடையவர் பார்த்தீங்கன்னா 4க்குடையவராக ஆகிறார். அப்போ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, குடும்ப ரீதியாக சில கஷ்டங்கள் இருக்குமே தவிர மக்கள் ரீதியாக குழப்பம் இருக்காது. அது தெளிவாக சொல்லணும். அந்த மக்கள் அலை ஒரு கடல் அலை கொண்டுதான் இருக்கிறது. ஆக நான் கூட்டத்தை வைத்தோ மற்றும் அரசியல் தலைவர் வைத்தே நான் சொல்லவில்லை. அவருடைய ஜாதக நிலை உன்னமாக இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஜோதிடர்கள் சொன்னால் வரவேற்பு அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்கள் மூலமாக நான் இதை சொல்கிறேன். அதாவது விஜய் ஜெயித்து விட்டார் என்று நான் கூறவில்லை. அவர் வரமாட்டார், தரம் பதிக்க முடியாது சொன்ன ஜோதிடருக்கு ஒரு கருத்தாக நான் இதை போடுகிறேன். யார் மனதை புண்படுத்தும்படியும் போடவில்லை. அதாவது எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 2க்குடையவனும் 9க்குடையவனும் ஒரே ஆதிபத்தியம். அதாவது எப்படின்னா, அவர் இந்த இடத்துக்கு ஆட்சி பெறாரு, அங்கேயும் போய் ஆட்சி பெறாரு. தனாதிபதி லக்னாதிபதி 10ல் கேந்திரம். அப்படி இருக்கும்போது குரு பார்த்தீங்கன்னா மக்கள் தொடர்பாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவர் 4-7க்குடையவர், சுக சப்தமாதிபதி. கன்னியா லக்னத்துக்கு நல்லதை செய்கிறாரோ இல்லையோ அவர் பார்வைக்கு பலன் அதிகமாக இருக்கிறது. இதை நான் 30 ஆண்டு காலம் என் குருநாதர்களிடம் நான் சில விஷயங்கள் கேட்கும்போது, தன்னுடைய மனதில் என்ன படுகிறதோ குரு பார்த்தால் அந்த திசை காலங்களை நீ கணக்கிட்டு பார், இதுக்கு முன்னால் நடந்தே கணக்கிப்பார். நான் ஒவ்வொன்றை இப்படி கணக்கு போட்டு பார்த்தையில் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கு 3ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் இருந்தவர்கள் அரசியல் பிரகாசிச்சிருக்காரு. இவர் ஒரு சினிமா நட்சத்திர நடிகராக இருக்கும்போது ஒரு உச்சபட்ச நட்சத்திர நடிகர். இவருக்கு மக்கள் அலை கடலை கொண்டுதான் இருக்குது. அது மக்கள் அலைகள் ஓட்டு போடுமா என்றால் அது குறிப்பாக அவருக்கு ஆளுமை தலைமை பண்பு இருக்கிறது. அந்த தலைமை பண்பை பெரிய ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்திருப்பது இந்த அமைப்பில் மீண்டும் ஒரு சக்தி கூடுகிறது விஜய் அவர்களுக்கு. இது போன்று இன்னமும் சொல்லுகிறேன், நான் யார் பேரையும் குறிப்பிடவில்லை. இவர் கூட இன்னும் மிகுந்த பெரிய அரசியல் முன்னாள் அமைச்சர்கள் கூட வரலாம். எந்த அமைச்சர்கள் கூட வரலாம். இது ஏன் சொல்கிறேன் என்றால், கண்டிப்பாக ஒருத்தர் சொல்வதை வைத்து நான் ஜாதகம் சொல்லவில்லை. என்னுடைய இந்த அரசியலுக்காக இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஒரு ஜாதகம் கணக்கிட்டு வரேன். விஜய் ஜாதகத்தை மட்டும்தான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். அது போன்று எப்படின்னா, இந்த வெற்றி தமிழகத்தில் 2026 இப்போதும் சொல்றேன், இந்த கட்சி வரும் அந்த கட்சி வரும் என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் 2026 டிசம்பருக்கு மேல் இந்த கட்சி தான் வரும் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். நாளும் நல்லதே நடக்கும் என்று நல்லகத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.